அம்மாவுடைய தயவினால் தான் இன்றைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், இது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் கடை யாருமே வைக்கக்கூடாது இப்படிக்கூடாது சொல்லி கார்பரேஷன் ஒரே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. கடை வைக்க சொன்னால் நாங்கள் வைக்கல, ஏன்னா மறுபடியும் இவங்க எதனா பிரச்சனை பண்ணிவிடுவோம் என்ன சொல்லி பயந்துட்டு வைக்கல. ஆனால் அம்மாவை நாம் போய் கேட்கறதுக்கு முன்னாலே அம்மாவே கூப்பிட்டு 10 நிமிஷம் நேரம் இங்கே நிற்க வச்சு எங்கள்கிட்ட பேசுனாங்க. ஏன் கடை எடுத்து எது கடை எடுத்து கடை வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, போக்குவரத்துக்கு இடைஞ்சலான்னு சொல்லி ரிமூவ் பண்ணது. நான் கடை எடுத்துருக்கேன்னு சொல்லி நான் சொல்கிறேன், நீ வச்சிரு சொல்லி. இல்லைம்மா அவங்க போலீஸ்ல பிடிச்சி கொடுத்து முட்டி ஆட்டிட்டு வச்சுட்டாங்க அப்படியா சொல்லி அம்மா சிரிச்சுக்கிட்டே பேசினாங்க. எனக்கு மேல ஆறடா இருக்கு, நல்லடா பெரியாளு, நீ கடை வெயி சொல்ற. இல்ல காசு எதாவது வேணுமா? இல்லம்மா எனக்கு வேண்டாம்மா. அந்த மாதிரி அம்மா நீங்க இப்படி போட்டு வந்துட்டு இருந்தாலும் எனக்கு என் குடும்பத்துக்குள்ள காசு ஜாஸ்தி தான் கிடைக்கும், அதனால எனக்கு காசு பணம் வேண்டாம், எனக்கு இந்த கடை தான் தேவை. அவங்க முதலமைச்சர்னு நம்ம சொல்ல முடியாது, ஒரு தெய்வம் இறங்கி வந்து நம்மகிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது. அவங்ககிட்ட பேசும்போது நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம், அந்த சந்தோஷம் ரெண்டுமே கலந்து வர டைமில் என்ன எது பேசுறதுன்னு நமக்கு வரமாட்டேன். இந்த டைமில் இல்லை பாய்ஸ் கார்டுனா, இந்த பாய்ஸ் கார்டு அந்த மெயின் ரோட்லேருந்து உள்ளே வர டைமில் ஆறுமே ஒரு அச்சப்படுவான். இறந்த அன்னைக்கு எப்படி இருந்துச்சு? அன்னைக்கு நான் வீடியோவில் தெரிஞ்சுட்டு வரேன், இந்த மாதிரி அம்மா அப்போலோ ஹாஸ்பிட்டல் அப்படின்னு. அந்த செய்தியை கேட்கும்போது நமக்கு உண்டான சங்கடத்தை கடைசியில் ஒரு கேட்டா அம்மான்ட்ட எனக்கு இந்த மாதிரி ஒரு நிற்க முடியணுமா, ஒரு கடை வச்சு கொடுமா சொன்னேன். கண்டிப்பாக சேரடா, இவ்வளோ நாள் ஏழை சொல்ல கேட்டேன். இல்லைம்மா இவ்வளோ நாளாக இருந்தேன், இப்போ காலெல்லாம் வலிக்குது சொன்னேன். கண்டிப்பாக செஞ்சு தரேன். இதுதான் அம்மாவுக்கு எனக்கு நிறைவேற்றி தர முடியாமல் சூழ்நிலை வந்தது. சேர்ந்த சொன்னதுக்கு 3ஆம் நாள் அம்மாவுக்கு உடல்நலம் சரியில்லாம. இவங்க பீரியட் வந்தும் ஒருத்தர் இந்த சிலவங்க டிஸ்டர்ப் பண்ணேன். ஆனால் இப்போ ஸ்டாலின் அவர் முதலமைச்சரோடய சொல்லிட்டாங்க, அவர் இது ஜெயலலிதா வச்சு கொடுத்த கடை, அந்த கடை யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மக்களால் நான், மக்களுக்காகவே நான். எத்தனை வருஷமான கடை போட்டிருக்கீங்க? உங்கள் பேர் என்ன? என் பேர் மணி. இங்கே 1985 இங்கே கடை போட்டிருக்கேன். இங்கே 85 டிசம்பர் மாதம் 15ஆம் இங்கே கடை வச்சுருக்கேன் நான், இங்கே பாய்ஸ் கடையில். அன்றையிலேருந்து அம்மா கூட ரொம்ப பழக்கம். 83 அம்மா கூட ரொம்ப பழக்கமாக இருக்குது. அம்மா வீட்டுக்கு வருவேன். அங்கே தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க செக்யூரிட்டி அவங்களுக்கெல்லாம் டீ கொடுத்து அப்படி இருக்கிற டைமில் அம்மா கூட நான் ரொம்ப ஒரு நாள் பார்த்து அம்மா என்னை கூப்பிட்டு விசாரித்து என்னடா தம்பி பண்ணுறேன், வியாபாரம் பண்ணுறேன், என்ன பண்ணுறேன்னு. இந்த மாதிரி டீ வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி அம்மாகிட்ட பேசிக்கிட்டு அம்மாகிட்ட பழகலாம். 83 அம்மாக்கிட்ட பழக்கமாக இருக்குது. 85 இங்கே சிரமம் இந்த பாய்ஸ் கடலில் இதே இடத்துல இந்த ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆஃபீஸ் இருக்குது, அவங்களுடைய தயவு மூலமாக இதே இடத்துல கடை போட்டேன். அதில் கடை போட்டதுக்கு அம்மாவுடைய சப்போர்ட்டு எனக்கு ரொம்ப இருந்தது. அம்மாவுடைய தயவினால் தான் இன்றைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், இது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் 91 அம்மா பதவிக்கு வந்த டைமினுடைய ஃபுல் செக்யூரிட்டி கொடுக்கின்ற சூழ்நிலை வந்ததுனால, ராஜீவ்காந்தி இருந்ததுனால இங்கே கடைங்க எதுவுமே வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு இந்த கமிஷனர் இருந்தது தேவர் ஐயா ஆர்டர் கொடுத்தாங்க, இந்த மாதிரி யாருமே கடை வைக்கக்கூடாது. நேரடி அம்மாவும் நேராக வீட்டுக்கு போய் பார்த்து அம்மா கிட்ட சொன்னேன். யார் இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி மீசை வச்சு ஒரு போலீஸ்கார ஐயா சொன்னாங்க, நீ இப்போ நான் பார்த்து சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அம்மா.